Hello everyone, welcome back to the channel. இப்போ இந்த வீடியோல ஹையர் ஆர்டர் காம்போனன்ட்னா என்னது சொல்லிட்டு டீட்டெயிலாக கவர் பண்ணுவோம். ஹையர் ஆர்டர் காம்போனன்ட்டுங்கிறது ஒரு காம்போனன்ட். இந்த ஹையர் ஆர்டர் காம்போனன்ட்டுக்கு நம்ம நார்மல் காம்போனன்ட்டை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஹையர் ஆர்டர் காம்போனன்ட் என்ன பண்ணுன்னா நார்மல் காம்போனன்ட் ப்ளஸ் இந்த ஹையர் ஆர்டர் காம்போனன்ட்டில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு என்ஹான்ஸ்டு காம்போனண்ட்டாக ரிட்டர்ன் பண்ணும். அதாவது புதுசாக ஒரு காம்போனன்ட் ரிட்டர்ன் பண்ணோம். அந்த காம்போனன்ட்ல இந்த ஹையர் ஆர்டர் காம்போனன்ட்ல இருக்க ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு என்ஹான்ஸ்டு காம்போனண்ட்டாக ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேங்களா, இதுதான் ஹையர் ஆர்டர் காம்போனன்ட். வாங்க விஷுவல் ஸ்டுடியோ கோடில் போய் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம் ஹையர் ஆர்டர் காம்போனன்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது சொல்லிட்டு. விஷுவல் ஸ்டுடியோ கோட் போகிறதுக்கு முன்னாடி இங்கே ப்ரௌசரில் பாருங்கள், நான் ஜேசன் பிளேஸ் ஹோல்டரில் என்னெல்லாம் போஸ்ட் இருக்கோ அந்த போஸ்ட் எல்லாத்தையும் நான் ஏபிஐ காலில் ஃபெட்ச் பண்ண போகிறேன். அதே மாதிரி என்னெல்லாம் டு டூ ஐட்டம்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஏபிஐ காலில் நான் ஃபெட்ச் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ரெண்டுமே ரெண்டு காம்போனண்ட்டாக நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, வாங்க இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோட் போவோம். இப்போ இங்கே விஷுவல் ஸ்டுடியோ கோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்த அதே ரெபாசிட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ரெபாசிட்டரியில் ஹெச்ஓசி எக்ஸாம்பிள் சொல்லிட்டு புதுசாக ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் fetch post data.js, fetch to do data.js, அதுக்கப்புறம் with data.js. ஸோ இது ரெண்டுத்துலேயும் வந்துட்டு செப்பரேட்டாக காம்போனன்ட் இருக்க போது. இந்த வித் டேட்டாவில் வந்துட்டு ஹையர் ஆர்டர் காம்போனன்ட் இருக்க போது. ஓகேங்களா, வாங்க இப்போ கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த fetch to do டேட்டாவில் நான் ஒரு காம்போனன்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். கான்ஸ்ட் இப்போ ரியாக்ட்ல இருந்து யூஸ் ஸ்டேட்டையும் யூஸ் எஃபெக்டையும் இம்போர்ட் பண்ணிப்போம். இம்போர்ட் இப்போ இந்த யூஸ் ஸ்டேட் கான்ஸ்ட் டேட்டா செட் டேட்டா ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட் யூஸ் எஃபெக்ட். இப்போ யூஸ் எஃபெக்ட் அதாவது டேட்டா நம்ம லோட் பண்ண போகிறோம், அதனால யூஸ் எஃபெக்ட் const API URL equal to இந்த ஏபி கால் எக்ஸிக்யூட் ஆகிட்டு வர டேட்டா எல்லாமே வந்துட்டு இந்த டேட்டாவில் செட் ஆயிடும். ஓகேங்களா,
நம்ம ஆல்ரெடி அப்ளிகேஷனை ரன் பண்ணிட்டோம். ஸோ அப்ளிகேஷன் வந்துட்டு பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த fetch to do டேட்டாவை app.jsல இன்க்ளூட் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷன் கிளிக், கிளாஸ் கிளிக் இதை ரெண்டுத்தையும் கமெண்ட் பண்ணிடுறேன். இதை சேவ் பண்ணிட்டு ப்ரௌசரில் செக் பண்ணுவோம். ஓகே, cannot read properties of null. ஓகே, இனிஷியலாக லோட் ஆகும்போது டேட்டா இருக்காது, அதனால் நம்ம செயினிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிப்போம். டேட்டா இருந்துச்சுன்னா மேப் ஆகும், இல்லைனா மேப் ஆகாது. சேவ் பண்ணிடுவோம். இப்போ திரும்பவும் ப்ரௌசரில் செக் பண்ணுவோம். ஓகேவா, நம்மளால் இப்போ டு டூ ஐட்டம்லாம் கெட் பண்ண முடியுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ரியாக்ட்லேருந்து யூஸ் ஸ்டேட் யூஸ் எஃபெக்ட் ரெண்டுத்தையும் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா fetch to do சொல்லிட்டு ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த காம்போனன்ட்டுக்குள்ள டேட்டாவை செட் பண்ணுறதுக்காக யூஸ் ஸ்டேட் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த யூஸ் எஃபெக்டில் ஏபிஐ கால் பண்ணுறோம். ஓகேங்களா, இதுதான் ஏபிஐ காலோட யூஆர்எல். fetch ஏபிஐ யூஸ் பண்ணிட்டு ஏபிஐ கால் யூஆர்எல் கொடுத்தோம்னா நமக்கு டேட்டா ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும். ஓகேங்களா, ஸோ இங்கே டேட்டாவை நம்ம செட் பண்ணி விடுறோம். ஓகேங்களா, அடுத்து இந்த டெம்ப்ளேட்ல பாத்தீங்கன்னா செட் பண்ண டேட்டாவை லூப் பண்ணிட்டு டைட்டில் வந்து நோடா கொடுத்து ஒவ்வொரு div எலிமெண்ட்டை நம்ம கிரியேட் பண்றோம். இது வந்துட்டு டு டூ ஐட்டம்ஸ். ஸோ இதே மாதிரி போஸ்ட் டேட்டாவும் பண்ண போறோம். ஓகேங்களா, ஸோ சிமிலரா இருந்ததால நான் ஃபுல்லா காப்பி பண்ணிக்கிட்டேன். போஸ்ட்ஸ்னு வரும். ஓகேங்களா, ஜேசன் டேட்டா அப்படியே தான் இருக்கும். fetch to doக்கு பதில் fetch post டேட்டா சொல்லி போட்டுப்போம். போஸ்ட் டேட்டா இதை வந்துட்டு இங்கே போட்டுப்போம். இப்போ இதையே வந்துட்டு ஆப் காம்போனன்ட்ல இம்போர்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிடுவோம். ஸோ fetch to do டேட்டாக்கும் போஸ்ட் டேட்டாக்கும் ஒரு ஹாரிசான்டல் லைன் ஒன்று போட்டுப்போம். அப்போதான் நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈஸியாக பார்க்க முடியும். ஓகேங்களா, சேஞ்சஸ்லாம் சேவ் பண்ணிட்டு இப்போ ப்ரௌசரில் பார்ப்போம். பேஜை நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இது வந்துட்டு டு டூ ஐட்டம்ஸு. ஒரு ஹாரிசான்டல் லைன் ஒன்று வந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு போஸ்ட்லாம் வந்துட்டு வந்திருக்கு. ஓகேங்களா, இது ரெண்டுத்தும் நம்ம ஒரு டிஃபரன்ஷியேஷன் பண்ணிப்போம். பேராகிராஃப் டேக்ல போஸ்ட் டேட்டா சொல்லி பேராகிராஃப் டேக் கொடுத்துருவோம். டு டூ ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் டேக் கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஓகே, ஸோ இது ஒரு சைடு இருக்கட்டும். நம்ம ஃபைனலாக சேஞ்சஸ்லாம் சேவ் பண்ணிட்டு ப்ரௌசரில் செக் பண்ணிப்போம். நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், போஸ்ட் டேட்டாக்கும் டு டூ ஐட்டம்ஸுக்கும் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஒரே ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான். டெம்ப்ளேட் லெவலில் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்க தவிர ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் ஒரே ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான். ஸோ நம்ம டு டூ ஐட்டமை தான் போஸ்ட் டேட்டாக்கு டியூப்ளிகேட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக, இந்த மாதிரியான டூப்ளிகேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஹெச்ஓசி காம்போனன்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அதாவது ஹெச்ஓசி காம்போனன்ட் யூஸ் பண்ணுறது மூலயமா டிஆர்ஒய் பிரின்சிபல் சொல்லிட்டு சொல்லுவாங்க. டு நாட் ரிப்பீட் யுவர் செல்ஃப் கோடிங் ப்ராக்டிசஸில் ஒரு பிரின்சிபல் சொல்லுவாங்க. ஹெச்ஓசி காம்போனன்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பிரின்சிபல் இம்ப்ளிமெண்ட் ஆயிரும். ஓகேங்களா, வாங்க இப்போ ஹெச்ஓசி காம்போனன்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டியூப்ளிகேஷன்ஸை எப்படி அவாய்ட் பண்ணுறது சொல்லிட்டு பார்ப்போம்.
இப்போ இங்க வித் டேட்டா அதாவது ஹெச்ஓசி காம்போனண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் யூஸ் ஸ்டேட்டையும் யூஸ் எஃபெக்டையும் ரியாக்ட்ல இருந்து இம்போர்ட் பண்ணிப்போம். இம்போர்ட் யூஸ் ஸ்டேட் யூஸ் எஃபெக்ட் ஃப்ரம் ரியாக்ட். அடுத்து இந்த ஹெச்ஓசி காம்போனன்ட் நம்ம இப்போ கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? கான்ஸ்ட் வித் டேட்டா இஸ் ஈக்குவல் டு arrow ஃபங்க்ஷன். இந்த ஹெச்ஓசி காம்போனன்ட்டுக்கு நம்ம காம்போனன்ட் ஒன்று ஆர்குமெண்டா பாஸ் பண்ணுவோம். கரெக்டா? அதுக்கு அதை வந்துட்டு ஒரிஜினல் காம்போனன்ட் சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஹெச்ஓசி காம்போனன்ட் புதுசா ஒரு காம்போனன்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். அதாவது என்ஹான்ஸ்டு காம்போனன்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கு ரிட்டர்ன் function இப்போ இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம என்ஹான்ஸ் பண்ண போறோம். இந்த காம்போனன்ட்டை தான் நம்ம என்ஹான்ஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா டுடூல இருக்கிறதையும் போஸ்ட்ல இருக்கிறது டுடூ போஸ்ட் ரெண்டுத்துலயும் எது காமனா இருக்கோ அதை எடுத்து இதுல போட்டுக்கிறேன். ஹெச்ஓசி காம்போனன்ட்ல போட்டுக்கிறேன். ஸோ ஃபைனலா நம்ம டெம்ப்ளேட்டை ரிட்டர்ன் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபைனலா டெம்ப்ளேட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்துட்டு ஹெச்ஓசி காம்போனன்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இது என்ன பண்ணுது? ஹெச்ஓசி காம்போனன்ட் ஒரு காம்போனன்ட்டை அக்செப்ட் பண்ணுது. அந்த காம்போனன்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டு என்ஹான்ஸ்டு காம்போனன்ட்டை கிரியேட் பண்ணி இந்த காம்போனன்ட்டை ரிட்டர்ன் பண்ணுது. என்ஹான்ஸ்டு காம்போனன்ட்டை ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேங்களா? இது நம்ம இன்னும் ஃபுல்லா முடிக்கல. பேசிக் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஹெச்ஓசி காம்போனன்ட்கான பேசிக் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ஃபெட்ச் போஸ்ட் டேட்டா, ஃபெட்ச் டு டூ டேட்டா இதுல ஒரு சில சேஞ்சஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இந்த ஃபுல்லா கமெண்ட் பண்ணிடுவோம். நம்ம இதை யூஸ் பண்ண போறது இல்லை. ஸோ கமெண்டிங் அவுட். இப்போ வந்துட்டு நார்மல் காம்போனண்டா இருக்கு. ஃபெட்ச் போஸ்ட் டேட்டாங்கிறது ஒரு நார்மல் காம்போனண்டா இருக்கு. இது என்ஹான்ஸ்டு காம்போனன்ட் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த காம்போனன்ட்டை ஹெச்ஓசி காம்போனன்ட்டுக்கு பாஸ் பண்ணணும். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ஹெச்ஓசி காம்போனன்ட்டை இம்போர்ட் பண்ணிடுவோம். இம்போர்ட் வித் டேட்டா ஃப்ரம் வித் டேட்டா. ஹெச்ஓசி காம்போனன்ட்டை இங்க ரேப் பண்ணிடுறேன் நான். வித் டேட்டா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் காம்போனன்ட். ஓகேங்களா? ஸோ இதையே வந்துட்டு ஃபெட்ச் டு டூலையும் நம்ம பண்ணிடுவோம். வித் டேட்டா ஃப்ரம் வித் டேட்டா. ஓகேங்களா? அதையே இங்க வந்துட்டு வித் டேட்டா, அதாவது வித் டேட்டாங்கிறது ஒரு காம்போனன்ட். கரெக்டா? இந்த காம்போனன்ட் அந்த காம்போனன்ட் வந்துட்டு என்ன காம்போனன்ட்? ஹையர் ஆர்டர் காம்போனன்ட். அதுக்கு இந்த ஃபெட்ச் டேட்டாங்கிற காம்போனன்ட்டை நான் ஆர்குமெண்டா பாஸ் பண்றேன். ஓகேங்களா? முடிஞ்சுதா? இப்போ அடுத்து இந்த ஹெச்ஓசி காம்போனன்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு யூஆர்எல் தான் இருக்கு. யூஆர்எல் வந்துட்டு நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதாவது ஏபி காலை பொறுத்து நமக்கு யூஆர்எல் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஃபெட்ச் போஸ்ட் டேட்டால பாத்தீங்கன்னா போஸ்ட்னு இருக்கு. ஃபெட்ச் டு டூல பாத்தீங்கன்னா டு டூன்னு இருக்கு. கரெக்டா? இதை நம்ம மாத்த போறோம். இதை எப்படி மாத்துவோம்? இங்க ஆர்குமெண்டா இங்க வந்துட்டு நம்ம செகண்ட் ஆர்குமெண்டா யூஆர்எல் கொடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம இங்க செகண்ட் ஆர்குமெண்டா யூஆர்எல் கொடுத்தோம்னா அங்க ஹெச்ஓசி காம்போனன்ட்ல நம்ம செகண்ட் ஆர்குமெண்டா யூஆர்எல் எடுத்துக்கலாம். ஓகே? ஸோ இங்க நான் யூஆர்எல் செகண்ட் ஆர்குமெண்டா யூஆர்எல் பாஸ் பண்றேன். ஸோ கான்ஸ்ட் யூஆர்எல் இஸ் ஈக்குவல் டு API call URL. Const URL is equal to API call URL. ஓகேங்களா? இப்போ நம்ம இங்க இருந்தாங்க API கால்க்கு URL பாஸ் பண்ணிட்டோம். ஓகேவா?
இப்போ வித் டேட்டால அந்த ஏபிஐ கால் பாஸ் பண்ணோம்ல, அது வந்துட்டு இங்க நம்ம கெட் பண்ண போறோம். ஸோ டேட்டா சோர்ஸ் இந்த டேட்டா சோர்ஸோட யூஆர்எல் அப்படியே நம்ம இங்க கொடுத்துருவோம். அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ நம்மளோட ஹெச்ஓசி காம்பனன்ட் ரெடி. இது வந்துட்டு இங்கதான் இருக்கு. கரெக்டா? டேட்டா வந்துட்டு இங்கதான் இருக்கு. நம்ம வந்துட்டு இந்த டேட்டாவை வந்துட்டு ஃபெட்ச் போஸ்ட் டேட்டாக்கும் டு டூ டேட்டாக்கும் டேட்டாவை நம்ம இந்த டேட்டாவை இதுக்கு பாஸ் பண்ணணும். ஃபெட்ச் டு டூ டேட்டாக்கும் ஃபெட்ச் போஸ்ட் டேட்டா இந்த ரெண்டு காம்பனன்ட்டுக்கும் இதுல இருக்கிற டேட்டாவை நம்ம பாஸ் பண்ணணும். கரெக்டா? அதுக்கு டேட்டா இஸ் ஈக்குவல் டு டேட்டா. சோ இங்க இருந்து டேட்டா அங்க பாஸ் ஆயிரும். ஓகேவா? இப்போ பாஸ் ஆகுற டேட்டாவை நம்ம இங்க கெட் பண்ணணும். கரெக்டா? அதுக்கு இங்க ஒரு ப்ராப்ஸ் const data from equal props. இதே மாதிரி இங்க ஒரு ப்ராப்ஸ் ரிசீவ் ஆகும். const data equal props. ஓகேவா? இப்போ நமக்கு டேட்டா கிடைச்சிருச்சு. அங்கிருந்து ஏபி கால் ஃபெட்ச் பண்ணது. ஏபி கால் ஃபெட்ச் பண்ணிட்டு நமக்கு இங்க டேட்டா வந்துருச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம வந்துட்டு டெலீட் பண்ணிடுவோம். யூஆர்எல் நம்ம வந்துட்டு வெளியே கொடுத்துப்போம். இந்த யூஆர்எல் ஒர்க் ஆகாது உள்ள கொடுக்கறதுனால. ஏன்னா ஸ்கோப் முடிஞ்சிடுது, அதனால உள்ள கொடுத்தா ஒர்க் ஆகாது. நம்ம வெளியே கொடுக்கணும். அப்படின்னா இந்த யூஆர்எலோட ஸ்ட்ரிங்கை எடுத்து இங்க கொடுத்துருவோம். யூஆர்எல் ஸ்ட்ரிங் கொடுக்க வேண்டாம், இந்த யூஆர்எல்லையே வெளியே கொடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போ இந்த யூஆர்எல் கரெக்டாக ஒர்க் ஆகும். இதை ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்துலேயும் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்துட்டு ஹெச்ஓசி காம்பனண்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ சேஞ்சஸ் சேவ் பண்ணிட்டு ப்ரௌசரில் செக் பண்ணுவோம். அப்ளிகேஷனை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு டு டூ ஐட்டம்ஸில் என்ன இருக்கோ அதெல்லாம் இங்கே லிஸ்ட் ஆகுது. ஓகே, கீழே ஒரு ஹாரிசான்டல் லைன் வருது, அதுக்கப்புறம் போஸ்ட் டேட்டா வருது. ஓகேங்களா? ஸோ ஹெச்ஓசி காம்பனண்ட் இப்படி தான் நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஹெச்ஓசி காம்பனண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு டிஆர்ஒய் பிரின்சிபல் நீங்கள் இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்னா, இந்த ஃபெட்ச் போஸ்ட் டேட்டா அதே மாதிரி ஃபெட்ச் டு டூ டேட்டா இது ரெண்டுத்துக்கும் ப்ராப்ஸ் நான் பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு எங்கே பாஸ் பண்ணணும்? இந்த இடத்துல நான் ப்ராப்ஸ் பாஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் வந்துட்டு ஆரிஃப்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இங்கேயும் நேம் வந்துட்டு ஆரிஃப்னு கொடுக்குறேன். அதாவது ஃபெட்ச் டு டூ டேட்டா, ஃபெட்ச் போஸ்ட் டேட்டா இது ரெண்டுத்துக்கும் நான் ப்ராப்ஸ் பாஸ் பண்றேன். கரெக்டா? ஸோ இங்க வந்துட்டு எனக்கு இங்க நான் ப்ராப்ஸை ரிசீவ் பண்றேன்ல, இங்க வந்துட்டு நேம் டீஸ்ட்ரக்சர் பண்ணிடும். இப்போ நேமை நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நேமை டீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இங்க வந்துட்டு அந்த நேமை யூஸ் பண்ணிடுவோம். இதே மாதிரி இங்கேயும் யூஸ் பண்ணிடுவோம். இப்போ சேஞ்சஸ்லாம் சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல செக் பண்ணுவோம். ஓகேங்களா?
டெக்ஸ்ட் ஆரிஃப் டுட்டோரியல்ஸ்னு ஹெட்டிங் வருது. அதுக்கப்புறமா டு டூ ஐட்டம்ஸ் வருது. டு டூ ஐட்டம்ஸ்க்கு அப்புறமா நான் ஒரு பேராமீட்டர் நான் ப்ராப்ஸ்ல பாஸ் பண்ணோம்ல நேம், அது வந்துட்டு இங்க ஷோ பண்றதுக்காக போட்டிருந்தோம். பட் அது வந்துட்டு ஷோ ஆகல. ஓகேங்களா? ஓகே, அந்த ப்ராப்ஸ் எங்கே ரிசீவ் ஆகும்னா ஹையர் ஆர்டர் காம்போனன்ட்டுக்கு தான் ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராப்ஸை நம்ம வந்துட்டு எந்த காம்போனன்ட்டுக்கு நம்ம ப்ராப்ஸ் பாஸ் பண்ணாலும் அந்த காம்போனன்ட்டுக்கு ப்ராப்ஸ் ரிசீவ் ஆகிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இப்போ சேஞ்சஸை சேவ் பண்ணுவோம். ப்ரௌசர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ஸ் தெரியும். இங்க பாத்தீங்களா நேம் ஆரிஃப்னு வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா ஒரு 2-3 வாட்டி பாருங்க, ரிவைண்ட் பண்ணி. அப்பதான் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஹெச்ஓசி காம்போனன்ட்னா என்னது சொல்லிட்டேன். ஓகேங்களா? சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ஹெச்ஓசிங்கிறது ஹையர் ஆர்டர் காம்போனன்ட். அந்த காம்போனன்ட் வந்து நார்மல் காம்போனன்ட் ஒரு காம்போனன்ட்டை ஆர்குமெண்ட்டை அக்செப்ட் பண்ணும். ஓகேங்களா? ஆர்குமெண்ட்டை அக்செப்ட் பண்ற காம்போனன்ட்டை என்ஹான்ஸ்டு காம்போனன்ட்டா ரிட்டர்ன் பண்ணும். அவ்வளவுதான். ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு புரியலன்னா இந்த வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பாருங்க. எந்த இடத்துல புரியலையோ அந்த இடத்துல ரிவைண்ட் பண்ணி பாருங்க. நீங்களும் உங்க ஒர்க் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye.